ஹைவஸ் பௌர்ணமி மூன் போல் தெரிகிற இந்த கோகனட் மில்க் ஜவ்வரிசி கலந்த புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஜவ்வரிசி முத்து போல் புட்டிங்குள்ளே வரும். சாப்பிடும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முறை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டு இதை 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி தேங்காய் நமக்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து, இது தேங்காய் பால் கிடையாதுங்க, நார்மல் மில்க். அந்த 1/2 கப் மில்கில் 1/4 கப் வாட்டர் விட்டு டைல்யூட் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை பால் சூடானதும் அதில் போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா ஜவ்வரிசி வெந்து ரெடி ஆயிடும். 4 to 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஜவ்வரிசி வெந்துடும். ஏன்னா நம்ம 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். இப்போ வேக வச்சு வடிகட்டி அதில் சில் வாட்டர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்படி அலசி எடுக்கும்போது ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். முத்து போல் இது போல் கண்ணாடி பேர்ல்ஸ் மாதிரி நமக்கு ஜவ்வரிசி இது போல் கிடைக்கும். அதை நம்ம புட்டிங்கில் செட் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 கிராம் அகரகர் எடுத்திருக்கேன். இதுக்கு 5 கிராம் போதுமானதாக இருக்கும். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 1 கப் வாட்டர் சூடு பண்ணி அகரகரில் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடுங்க. அகரகர் ஊறினதும் அடுப்பில் வச்சு நல்லா இது போல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அகரகர் கரைஞ்சிடும். இப்போ திங்கான தேங்காய் பாலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அகரகர் சுடுதண்ணியில் வெந்து ரெடியானதும் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அகரகர் சூடாக இருக்கையிலேயே 1/4 கப் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அடுப்பில் வைக்க மாட்டோம். இந்த அகரகரில் இருக்கிற சூட்லேயே எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ சர்க்கரை லேசாக கரைய ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச மாட்டோம். தேங்காய் பாலையும் நல்லா இது போல் கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். தேங்காய் பாலை ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி ரெடி பண்ணும்போது இந்த புட்டிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு இதை மாற்றிக்கோங்க. அதில் இருக்க பபிள்ஸ் லேசாக இது போல் உடைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி போட்டு கலக்கும் போது வேக வேகமாக கலக்க வேண்டாம். மெதுவாக ஸ்லோவாக கலந்து விடுங்க. ஜவ்வரிசி இது போல் கலக்கி வச்சதும் ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 8 ஹவர்ஸ் செட்டாக விட்டுடுங்க. 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம புட்டிங் இது போல் பௌர்ணமி மூன் போல் ரெடியாகி கிடைக்குங்க. அதுக்குள்ளே ஜவ்வரிசி முத்து போல் கிடைக்கும். இதை கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்காய் பால் வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது, ஜவ்வரிசியும் வயிற்றுப்புண்ணை ஆட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது போல் காம்பினேஷனில் நீங்களும் புட்டிங் செய்து பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.